வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி இனிப்பு சுண்டல் பண்ண போகிறோம். பாசிப்பயிரையும் வெல்லத்தையும் வச்சு இந்த சுண்டல் பண்ண போகிறோம். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் பாசிப்பயிரை இந்த கடாயில் சேர்த்துட்டு வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். பாசிப்பயிறு ஸ்வீட் சுண்டலுக்கு வறுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கைவிடாமல் வறுத்துடணும். சாதாரணமாக பாசிப்பயிறு சுண்டலுக்கு வறுக்காமல் தான் பண்ணுவோம். இந்த ஸ்வீட் சுண்டலுக்கு வறுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். வறுத்தாச்சு, வாசனை வந்துருச்சு. இப்போது இதை எடுத்துடலாம். வறுத்த பாசிப்பயிறு ஆறிடுச்சு. இதை 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாசிப்பயிறு ஊற வச்சு 6 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பாசிப்பயிறு சாஃப்ட் ஆகிற வரையும் வேகட்டும். இந்த டிஷ்ஷுக்கு பாசிப்பயிறு குழையாமல் வேக வச்சாதான் நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சோம்னா ஊற வச்ச பாசிப்பயிறுங்கிறதுனால அது குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஓப்பன்லேயே வேக வச்சுக்கிறேன். பாசிப்பயிறு நல்லா குழையாமல் வெந்துருச்சு. நீங்கள் குக்கரில் வேக வைக்கணும்னா 1 விசிலோ 2 விசிலோ வச்சு குழையாமல் வேக வச்சுக்கோங்க. இப்போது இதில் உள்ள தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா அதை வடிச்சிட்டு பாசிப்பயிரை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அரை கப் பொடித்த வெல்லம் இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அது கூட அரை கப் தண்ணி. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். வடிகட்டின வெள்ளக்கரைசலை இந்த கடாயில் சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். வெள்ளக்கரைசல் கொதித்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு இந்த வடிகட்டி வச்ச பாசிப்பயிரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த வெள்ளக்கரைசல் பாசிப்பயிரோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருப்போம். வெள்ளக்கரைசல் பாசிப்பயிரோட ஓரளவு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாசிப்பயிறு வெள்ளக்கரைசலை இழுத்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சாதான் இந்த வெள்ளக்கரைசலோடு சேர்ந்து வேகும்போது நல்லா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இனிப்பு சுண்டல். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனிப்பு பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.